पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூர்வ பாகம் போயிட்டு இருக்கு. 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை நான் வாசிச்சிடுறேன். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் स्तुवन्तखं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं मगद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता। பார்த்துட்டு இருக்கிறது இந்த கடைசி ஸ்லோகம் தான். அதுக்கான விசாரம் போயிட்டு இருக்கு. பவித்திரம் செய்பவைகளில் எவன் பவித்திரமானவனோ, மங்களமானவற்றில் எவன் மங்களமானவனோ, தெய்வதைகளில் மத்தியில் எவன் மிகப்பெரிய தெய்வமாக இருக்கிறானோ, எல்லா ஜீவராசிகளுக்கும் பிதாவாக அழிவில்லாதவனா எவன் இருக்கிறானோ ச ஏகா, அவன் ஒருவன்தான். அவன்தான் நாராயணன் வாசுதேவன் அப்படின்னு சொல்றோம். அந்த நாராயணன் வாசுதேவனை பார்த்தீங்க அப்படின்னா சொல்றதுக்காக அவன் ஏக்கஹா அப்படின்னும் போது எப்படி ஏக்கமா இருக்க முடியும்? இங்க இருக்கிறது எல்லாமே பேதம் தானே இருக்கு அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அந்த பேதத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் விசாரம் போயிட்டு இருக்கு. இந்த விசாரத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த தேவதா உபாசனங்களை பத்தின விஷயம், பிரதீக உபாசனம் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த பிரதீக உபாசனைகள்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அப்படின்னா, எலிஜிபிள் இல்லை, நமக்கு நிர்குண நிராகாரத்தை பிடிக்கிறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு இல்லை, யோக்கியதா இல்லை. அப்போ அந்த யோக்கியத்தையை உண்டு பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா
மந்திரம் என்னன்னா கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது, நேதம் யதிதம் பிரம்மோபாசதே. இது என்று நீ எதனை உபாசிக்கிறாயோ அது பிரம்மம் இல்லை, சுத்த பிரம்மம் அது இல்லை. ஏன் அப்படின்னா இதுன்னு அந்த பிரம்மத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னா உபாசிக்க முடியாது. நான் இது அப்படின்னு ஒரு விக்கிரகத்தை வச்சு பண்றேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனா இருக்க முடியாது, பார்க்கப்படும் வஸ்துவா திருஷ்யமாயிடும். ஆனா ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சப்ஜெக்ட் மட்டும்தான் ஒழிய அது ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மா வந்து ஏகோ திரஷ்டா, இந்த எல்லா தேகங்கள்லையும் பார்ப்பவன் எப்படி இருக்கானா ஒரே ஒரு ஆள் தான் பார்ப்பவன். கீதால சொல்லும் போதே சொல்றாரு, க்ஷேத்திரஜம் சாப்பி மாம்பித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. நான் தான் எல்லா சரீரங்களிலும் சாட்சியாக பார்ப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு கீதா வச்சனம் இருக்கு. அவர் தான் சாட்சி, எல்லா ஹிருதயத்திலே இருந்துகிட்டு ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு மந்திரம் சொல்லுது, அகமாத்மா குடாகேசகன். அப்ப அவர் வந்து ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த விநாயகர் சிலையோ முருகன் சிலையோ சிவனையோ இல்லை விஷ்ணுவையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையா வச்சு உபாசனை பண்றோமோ அப்ப அது கண்டிப்பா வந்து ஈஸ்வரன் இல்லை. என்ன சாமி அபத்தமா இருக்கு, அப்ப நம்ம வச்சுட்டு உபாசனை பண்றதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை. அதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா சகுண பிரம்மம் அப்படின்னு பேர் கொடுத்தோம். நிர்குணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை, சகுணம் தான் ஆப்ஜெக்ட். அப்ப சகுண ஈஸ்வரனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அநேக உபாதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபாசனை பண்றோம். அந்த உபாசனைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரமாணம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திர பிரமாணம் இருந்துச்சு அப்படின்னா, பெரியவங்களோட சாஸ்திர பிரமாணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்வாதி பிரம்மம். அது பலன் கொடுக்கும். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதமா ஆகம சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ, பெரியவங்க எப்படி தியான ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி ஒன்றை பண்ணும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கின்றது. அதனால அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்வாதி பிரமம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். இந்த சம்வாதி பிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, ரொம்ப அருமையா கௌடபாத ஆச்சாரியர் சொல்றார், இந்த உபாசனன்றது வந்து தேவையா சுவாமி? இப்ப டைரக்டா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்துக்கு வந்தாச்சு, நம்ம டைரக்டா நிர்குண நிராகாரத்தை பிடிக்கலாம். இப்ப வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சோன்னு நிறைய பேர் வந்து நாஸ்திகவாதம் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாரும். அப்ப தகுதி இல்லாம என்ன ஆகி போச்சு, நான் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு இங்க அங்க சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனா தேக அபிமானம் போகல. தேக அபிமானம் போகாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா வந்து விட்டுற முடியுமா அப்படின்னா விட முடியாது சாமி. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன போகணும் அப்படின்னா கல்பனையில முதல் கல்பனா எது அப்படின்னா அந்த முதல் கல்பனை ஜீவ கல்பனா. முதல் கல்பனையே ஜீவ கல்பனா. ஜீவ கல்பனைக்கு அப்புறம் தான் ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு மாஸ்டர் வேணும் அப்படின்னு இந்த ஜெகத்துக்கு ஒரு கல்பனை பண்ணதுக்கு பிறகு ஜீவ ஜெகத்தோட கல்பனைக்கு அப்புறம் தான் இந்த ஜீவ ஜெகத்தை படைத்தவன் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வர கல்பனை வருது. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது கல்பனைக்கு நம்ம போறோம். ஜீவன் அப்புறம் ஜெகத்து எல்லாரும் பார்க்குறோம். ஆனா சனாதன தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நல்ல மதவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியவங்கெல்லாம் ஒரு ஈஸ்வர கல்பனையை பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா தகுதியை உண்டு பண்றதுக்காக. நிர்குணத்தை அறியறதுக்கு சகுணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதையா ஒரு துவாரமா இருக்கு, அதுலயே நின்றக்கூடாது, அதை விற்றவும் கூடாது. சகுனத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையிறதுக்கான தகுதி வந்தோன்னதான், நிர்குணத்தை அடையிறதுக்கு தகுதி வர வரைக்கும் சகுனம் இருக்கணும். இந்த தேகத்துல அகம்பாவம் இருக்கிற வரைக்கும் என்னை படைச்ச ஒரு ஆள் இருக்க அப்படின்னு வச்சு உபாசனை பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 3:16 பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரமே சொல்லுது, ஆசிரம ஸ்திரிவிதாஹீன மத்தியமோத்கிருஷ்ட திருஷ்டயா உபாசனோ உபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுகம்பயா அப்படின்னு ஒரு அருமையான காரிக்கை. யாராவது கேட்பாங்க எதுக்காக உபாசனை பண்றீங்க? பரமஹம்சானந்தா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கார உபாசனையும் பிராண உபாசனையெல்லாம் சொல்லித்தரார், பிராணாயாமத்தெல்லாம் எதுக்கு சொல்லித்தரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் லட்சணம் இருக்கு. ஆசிரமம் அப்படின்னா அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான அதிகாரிகளா பிரிக்கப்படுகிறார்கள். இங்க ஆசிரமம்ன்ற சப்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆசிரம திரிவிதா, 3 விதங்கள் ஆசிரமங்கள். அதிகாரியில 3 விதமான அதிகாரிகள். எப்படி? ஹீன திருஷ்டையாக, ரொம்ப கீழான பார்வை இருக்கிறவங்க. கீழான பார்வைன்னு அர்த்தம் என்ன, சாமர்த்தியம் இல்லை, நாம ரூபத்தை தான் பிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம திருஷ்டையாக, மத்தியம பார்வை உடையவர்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தம திருஷ்டையாக, உத்கிருஷ்ட திருஷ்டையாக, ரொம்ப உத்தம திருஷ்டி உடையவர்கள். அதிகாரிகள் 3, மந்த அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரின்னு 3 பேரா பிரிக்கிறோம்.
அவங்களோட விஷனை வச்சுக்கிட்டு. அப்ப அவங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் போதுமானது. அவனுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லுது கிருத உபாஸ்தி அப்படின்னு பேர். முந்தின ஜென்மங்கள்லயே எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனைகள் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு பேரு கிருத உபாஸ்தி. கிருத உபாஸ்தினா உபாசனையை செய்து முடித்தவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உபாசனைகளை எல்லாம் செய்யலையோ, இன்னும் உபாசனையில பல விதம் இருக்கு. உபாசனைகளை எவன் செய்யவில்லையோ அவனுக்கு பேரு அக்கிருத உபாஸ்தி. அக்கிருத உபாஸ்தி அப்படின்னா உபாசனைகளை செய்யாதவன். அப்போ 2 கேட்டகரியா வந்து பிரிச்சு வச்சிருக்கு. பிரிச்சு வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அக்கிருத உபாஸ்தியா இருக்காங்களோ, இப்ப நமக்கே தெரியும் நம்ம பண்ணிருக்கோமா இல்லையா, நம்ம வந்து எங்க நிக்கிறோம், தேகத்துல நிக்கிறோமா, இந்திரியங்கள்ல நிக்கிறோமா, மனசுல நிக்கிறோமா, புத்தி தத்துவத்துல நிக்கிறோமா, இல்ல பிராண தத்துவத்துல நிக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியணும். சுவாமி நான் தேகத்துல நிக்கிறேன் சுவாமி. பெரும்பாலும் தேகத்துல தான் நிக்கிறோம், தெருவுல நிக்கிறோம், நம்ம எல்லாம் தெருவுல நிக்கிறோம் சுவாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் வந்து இந்திரியங்கள்லயோ மனசுலயோ புத்தியிலையோ நாம் பிராணன்லயோ நம்மளால நிக்க முடியல அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உபாசனை ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப அந்த உபாசனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தூலம் எது அப்படின்னா கர்மயோகம். நீங்க கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, கர்மயோகமா பண்றது. அப்போ அதம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, கர்மயோகத்தை உபதேசிக்கிறது. இதுதான் ஸ்தூலம். இதுக்கப்புறம் சூக்ஷ்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனைகள். கண்ணை மூடி உட்கார்ந்து ஈஸ்வரனை உபாசிக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம திருஷ்டிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு திருஷ்டி இந்த 2த்தினாலையும் கர்மயோகத்தினாலையும் மானச உபாசனைகளாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தியா இருக்கோ அவங்களுக்கு அந்த நிர்குணத்தை பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகுது, பிடிக்கிற சாமர்த்தியம் உண்டாகுது. அவங்களுக்கு வேதாந்தம் என்ன பண்ணுது, சுத்த அத்வைதத்தை உபதேசம் பண்ணுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தத்துவம் நமக்கு எதுக்கு, சகுண ஈஸ்வர தத்துவம் எதுக்குன்னா நீங்க கர்மயோகம் பண்ணும் போதும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 கிருஷ்ணா உனக்கே அர்ப்பணம் அர்ப்பணம் பண்றதுக்கு ஒரு ஆள் எதிர்க்க வேணுமே. ஏதோ ஒரு மூர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனை பண்றதுக்கும் ஒரு மூர்த்தம் வேணும், இந்த ஈஸ்வரன் அப்படின்னு ஒண்ணு. என்னால நிர்குணத்தை பிடிக்க முடியல. அப்ப உபாசனைக்கும் அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சாஸ்திரத்தை சொல்றாரு ஆச்சாரியார் சொல்றாரு கௌடபாதர், உபாசனா உபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுகம்பையா. என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை பிடிக்க சாமர்த்தியம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா உபாசனையானது உபதிஷ்டா உபதேசம் செய்யப்பட்டிருக்கு. யார் பண்ணா, ததர்த்தம் அனுகம்பையா. ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா வேதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதமா உபாசனைகளை விதிக்கிறது. யாரும் குப்பனோ சுப்பனோ வேத விதிக்கல. அதிகாரித்துவத்தை உண்டு பண்றதுக்காக வேதமே மனோ பிரம்மேதி உபாசித்த, நாம பிரம்மேதி உபாசித்த, வாக்கு பிரம்மேதி உபாசித்த, ஆதித்யோ பிரம்மேதி உபாசித்த, இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளை வந்து சாஸ்திரமே சொல்லுது. பிராண பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு நிறைய உபாசனைகளை சாஸ்திரமே வந்து பாத்தீங்கன்னா அனுகம்பையா ரொம்ப கருணையோட, ஐயோ இவங்களால நிர்குணத்தை பிடிக்க முடியலையேன்னு என்ன பண்ணுது, சாஸ்திரமே கருணையோட வந்து பாத்தீங்கன்னா சகுனங்களை தியானிக்கிறதுக்கு விதானத்தை சொல்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 3:16 கௌடபாத காரிக்கையில மாண்டூக்கிய காரிக்கை 3:16 சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சுருத்தி இருக்கு. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பாவிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 2:29 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான காரிக்கா சொல்ற, யம்பாவம் தர்ஷயேத்யஸ்ய தம்பாவம் சது பஷ்யதி தம் சாவதி சபூத்வாசோ தத்கிரக சமுபைதி தம். மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 2வது இதுல பிரகரணத்துல 29வது காரிக்கா. அதுல சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா எம்பாவம் தர்ஷயேத்யஸ்ய. இப்ப நமக்கு எப்படி சுவாமி ஒண்ணுத்துல விசுவாசம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்வாதி பிரம்மம் சொல்றோம்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பலன் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணணும். எப்படி அப்படின்னா எம்பாவம் தர்ஷயேத்யஸ்ய. ஒரு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா நீ இதை பண்ணுப்பா, இந்த ரூபத்தை பண்ணு. விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா முருகரும் விநாயகர் தான் ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்து இதுதான் தேவதா உனக்கு
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் உபதேசம் பண்றார், ஒரு ஆச்சாரியர். எம்பாவம் தர்ஷயேத் யஸ்ய. இந்த சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியார் ஒரு ரூபத்தை கொடுத்து இதுதான் தெய்வம் அப்படின்னு உபதேசிக்கிறார். அவன் என்ன பண்றான்னு கேட்டினா தன்பாவம் சது பஷ்யதி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஓங்காரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க இஷ்ட தேவதைகளை அவங்கவுங்க குருநாதர் மூலமா உபதேசம் ஆயிருக்கு. அப்போ அந்த உபதேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா தம்பாவம் சது பஷ்யதி. அந்த சாதகன் என்ன பண்றான், ஓ குருநாதர் சொல்லிட்டார், இதுதான் நமக்கு மந்திரம், இதுதான் தேவதை, இது வாஸ்தவத்துல பலன் கொடுக்கும் அப்படின்னு ஸ்ரத்தையோட அதை ஈஸ்வரனா பாவிக்க ஆரம்பிக்கிறான். பாவிக்க ஆரம்பிச்சோன்னு ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அவர் தான் சர்வ வியாபகமா இருக்கார். விஷ்ணுவாச்சு இல்ல, சர்வ வியாபகம். சச்சிதானந்தம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். சர்வத்திலையும் இருக்கிற அந்த ஈஸ்வர தத்துவம் என்ன பண்ணுது, நீங்க உபாசிக்கிறதுலயும் இருக்குதானே. அந்த நீங்க உபாசிக்கிற அந்த தேவதா ரூபத்திலையும் அது பேசா அந்த சச்சிதானந்தம் தான் இருக்கு. அது என்ன பண்ணுது, நீங்க ஸ்ரத்தையோட அதை உபாசிக்கும் போது, அர்ச்சனையோ பூஜனையோ இல்ல வந்து தியானமோ பண்ணும் போது தம்ச அவதி சபூத்வா, அது என்ன பண்ணுது அப்படின்னா அவனை காக்கின்றது. முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உபாசகனை ரக்ஷணம் பண்ணுது. ஐயோ நான் அங்க போனேன், நான் ஸ்ரத்தையோட போனேன், கிரிவலம் போனேன், அண்ணாமலையார தரிசனம் பண்ணினேன் அப்படின்னு எனக்கு இது நடந்துடுச்சு, என்னை காப்பாத்திட்டார் அப்படின்னு எல்லா தேவதைகளிடத்துலயும் ஒவ்வொருத்தரும் போய் என்ன பண்றாங்க, பலன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த தேவத்தை அதை நல்ல ஸ்ரத்தையோடு உபாசிக்கிறவங்களை என்ன பண்ணுது, முதல்ல ரக்ஷணம் பண்ணுது. தம்ச அவதி, அந்த தேவத்தை ரூபத்துல இருக்கிற சகுனம் அதுல என்ன பண்ணுது, ரட்சிக்கின்றது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா சபூத்வா, அவன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவனை வந்து ரட்சிச்சு, அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல அபினிவேஷத்தை அபிமானத்தை அடைகிறான். நான் அந்த தேவத்தை தான் பெஸ்ட் எனக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் உயர்ந்தது அப்படின்ற நல்ல ஸ்ரத்தையை அடைய ஆரம்பிக்கிறான். அசௌ தத் கிரக சமுபைதிதம், மெதுவா மெதுவா அது நல்ல திருடமா வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஆரம்பிக்கிறான். நம்ப ஆரம்பிச்ச பிறகு அந்த விதமாவே அது அவனை என்ன பண்ணுது அப்படின்னா ஆத்ம பாவத்தோடு அடைகிறது. எந்த ரூபத்தில் அவன் உபாசிக்கின்றானோ அந்த ரூபத்தையே அந்த தேவத்தை என்ன பண்ணுது, அடைகின்றது. சுத்த நிர்குணம் சகுணமா என்ன ஆயிடுது, ரூபத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரூபமாவே அவனுக்கு காட்சி கொடுக்கின்றது, அவனுக்கு அனுகிரகம் பண்ணுது. அவன் என்ன பண்றான், அடுத்த ஜெனரேஷன் அவனுடைய சிஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை உபதேசிக்கும் போது அவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. இது மாதிரி தேவதா உபாசனங்கள் எல்லாம் பரம்பரையா நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேவத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அபிமானம் அதிகமாகும் போது இதுதான் தேவதை, இதுக்கு அந்நியமானது தேவதை இல்லை அப்படின்னு ஒரு மூர்க்கத்தனம் வர ஆரம்பிச்சது. எப்பவுமே அதான் நடக்கும், என்கிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட், என்னோடது தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி என்னுடைய தேவதை தான் சத்தியமானது, இதுக்கு அந்நியமா இருக்கிற தேவதைகள் எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு என்னது மோகம் வர ஆரம்பிச்சிருது. மற்ற தெய்வங்களை நிந்தனை பண்றான். தன்னுடைய தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு மற்றவங்களை வற்புறுத்த ஆரம்பிக்கிறான். இதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மதத்தோட இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லும் போது சொல்றாரு, இருக்கிறதுல எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன். விபூதி யோகத்தை சொல்லும் போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே கீதாலையும் இப்ப நம்ம இதுலயே பார்க்கும்போது சொல்ல போகுது, எல்லா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா சத்துவ குணமா சத்துவ அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வெளிப்படுறேன். இங்க எந்தெல்லாம் சத்துவ குணமா இருக்கோ அதுல எல்லாம் நான் தான் வெளிப்படுகின்றேன் அப்படின்ற திரும்பவும் சொல்றார். பின்னாடி கீதாலையும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா யார் யார் எந்தெந்த ரூபத்துல என்னை வழிபடுகிறார்களோ அந்தந்த ரூபத்துல இருந்துகிட்டு நான் என்ன பண்றேன், அவங்களுடைய ஸ்ரத்தைய வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துறவனா அவங்களுக்கு பலனை நானே கொடுக்கின்றேன் அப்படின்னு. நீங்க எந்த ரூபத்துல வேணாலும் ஈஸ்வரனை உபாசனை பண்ணிக்கீங்க, ஆனா அந்த ரூபத்துல இருந்து பலன் கொடுக்கிற தத்துவம் எது, ஒரே தத்துவம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதீக உபாசனையோட பிரயோஜனம். பிரதீக உபாசனையோட அடுத்த லெவல் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பிரதீகம்னா வெளியில வச்சு உபாசிக்கிறதெல்லாம் பிரதீகம்னு பேர். இந்த பிரதீகத்தோட அடுத்த லெவல் என்னன்னா நாம ரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம், இது நம்ம தேவதையை உபாசிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது இருக்கு அப்படின்னா பிரதீக உபாசனா. அதுக்கப்புறம் ரெண்டாவது உபாசனை என்னது சொல்லிருக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு,
அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன்? சம்பத் உபாசனா. சம்பத் உபாசனா, சம்பத் உபாசனா. திருத்திங்க, எப்பவுமே திருத்திங்க, உடனே திருத்திக்கணும். குண உபாசனைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா குண ஆதானம் சம்பத் உபாசனா. ரெண்டாவது பிரதீக உபாசனன்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியில சிலைய வச்சுக்கிட்டு உபாசிக்கிறது. ஒரு சித்திரத்தை வச்சுக்கிட்டு நாம ரூபத்தை கொடுத்து நீங்க உபாசிக்கிறதெல்லாம் பிரதீகம். இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரும் பிரதீக உபாசனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது சம்பத் உபாசனான்னு பேரு, ரெண்டாவது பேர். சம்பத் உபாசனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குண ஆதானம் சம்பத்து அப்படின்னு பேர். குண ஆதானம்னா நீங்க ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சால கிராமத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. லிமிட்டா அன்லிமிட்டா இருக்கா? லிமிட் தானே. அப்ப அந்த லிமிட்டா இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பிசத்தை ஃபார்ம் பண்றீங்க. இங்க அதான் நடந்திருக்கு. சிதம்பரத்துக்கு போற ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை இருக்கேன், நான்லாம் அண்ணாமலையாட்டெல்லாம் திருவண்ணாமலைக்கெல்லாம் வரமாட்டேன், நான் வந்து சிதம்பரம் தான், நடராஜர் தான் எனக்கு. யோ 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா இல்ல அதெல்லாம் இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடராஜர் தான் சிவபெருமான், நடராஜருக்கு அந்நியமா வேற சிவபெருமானே இல்லைன்னு வேற எதுக்கும் போக மாட்டான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரீஸ் ஆயிடும். திருவண்ணாமலைக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் திருவண்ணாமலை தான் சத்தியம், வேற எங்கேயோ சிவபெருமான் இல்லை அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன லிமிட்ல ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா லிமிட்டா இருக்கிற கான்சியஸ்னஸ்ல தேவத்தையை உபாசனை பண்றோம் அப்படின்னா குரூப்பிசத்தை ஃபார்ம் பண்ணி அது மூர்க்கத்தன்மையை தான் அடைய வைக்கும். நீங்க ஒரு பரிச்சின்ன புத்தி இருந்துகிட்டே இருக்கும். அகண்டமான ஈஸ்வரனை உங்களால தரிசனம் பண்ண முடியாது, நிர்குணத்துக்கு போகவே முடியாது. அப்ப அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பத் உபாசனை அப்படின்றத கொண்டு வரோம். சம்பத் உபாசனை அப்படின்னா என்னது, வேற ஒண்ணும் இல்லை. அந்த சிவலிங்கத்தை பார்த்து, சின்னோண்டு சிவலிங்கத்தை பார்த்து இல்லைன்னா சின்னோண்டு சால கிராமத்தை பார்த்து என்ன பண்றோம், முதல்ல ஈஸ்வர புத்தி பண்றோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்தை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் இம்போஸ் குணத்தை ஆதானம் பண்றது. எப்படி குணத்தை ஆதானம் பண்றோம், ஒரு சின்னதுல அன்லிமிட்டா இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து குணத்தை வந்து ஏற்றி வைக்கிறது. அந்த அன்லிமிட்டா இருக்கக்கூடிய குணம், நீதான் சர்வ வல்லமை உடையவனா இருக்க, சர்வஜனா இருக்க, சர்வசக்திமானா இருக்க, இந்த லோக்கம் எல்லாம் உன்னிடத்துல இருந்தா உற்பத்தி ஆச்சு, உன்னிடத்துலதான் இந்த லோக்கங்கள் இருக்கு, உன்னிடத்துலதான் லயத்தையும் அடையும், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அனுகிரகம் நிகிரகம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவனா நீதான் இருக்க, இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாம் பிதாவா நீதான் இருக்க அப்படின்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா விபூதி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்ல போகுது. அந்த விபூதி யோகத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் குணங்களை, ஈஸ்வரிய குணங்கள் பேர். அந்த ஈஸ்வர குணங்களை எல்லாத்தையும் சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன ஆயிடும், மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது ஸ்லோகம் பாருங்க, 41 42 2 ஸ்லோகம், லாஸ்ட் 2 ஸ்லோகம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆராதனை பண்ணி விட்டுறீங்கல்ல, வருஷக்கணக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை தண்ணியை ஊத்தி பாலை ஊத்தி தண்ணியை ஊத்தி, பாவம் அவருக்கு ஜலதோஷம் ரொம்ப அதிகமா பிடிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி அலங்காரம் பண்ணி நாம ரூபத்திலேயே இருந்தது இருக்குல்ல, அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவத்தை தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டி ஆள்கிறது, இந்த மொத்த ஜெகத்தை இந்த ஈஸ்வரன் தான் உண்டு பண்ணார் அப்படின்னு ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா குணங்கள், அவனோட குணங்களை கொண்டுட்டு வந்து உங்களோட டெய்டியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும், மெதுவா மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து நீதான் எல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அதான் விபூதி யோகத்தை நல்லா உருட்டுறது, கண்டஸ்தம் பண்ணி வச்சுக்கிறது. விபூதி யோகத்தை ஃபுல்லா அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, நீதான் எல்லாம் அப்படின்னு எல்லா விஷயமும் நீதான் அப்படின்னு அவன்கிட்ட வந்து அதை அந்த சின்ன சிவலிங்கத்திலேயோ இல்ல சின்ன சால கிராமத்திலேயோ அதை பார்க்க அது என்ன ஆயிடும்னா நீங்க உங்களோட மெதுவா அல்ப புத்தி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அனுகிரகம் தரும். அப்ப நீங்க பாக்குற அந்த சின்ன சிவலிங்கமோ இல்ல சின்ன மூர்த்தமோ லிமிட்டா இருக்கிறது அன்லிமிட்டா ஈஸ்வரத்தன்மையை அடையும். அப்ப அதுக்கு பேர் என்ன பேர்னா சம்பத்து உபாசனை அப்படின்னு பேர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்,
அதுக்கு போகாமையே வெறும் ஆராதனையோட முடிச்சிடணும். அடுத்த லெவலுக்கு போகணும். இந்த சம்பத் உபாசனைக்கு அடுத்ததா 3வது உபாசனை ரொம்ப முக்கியமானது இருக்கு. நான் இப்ப வரப்போறது அதுக்காக தான். 3வது உபாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கிரக உபாசனை. 3வது உபாசனை பிரதீகம், அதுக்கப்புறம் சம்பத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரகம். இந்த அகங்கிரக உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா வரும்போது சம்பத் உபாசனையோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க முடியும் சம்பத் உபாசனைனா பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பத் உபாசனை முடிவு வந்து சம்பத் உபாசனையோட முடிவு பிராணன். அந்த பிராணன்ல முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரகம் ஆரம்பிக்குது. அகங்கிரகத்துல என்னன்னா அவனே நான் அப்படின்னு ஆரம்பிக்கிற உபாசனை. இப்ப நாம் சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா தான் இருக்கார் அப்படின்னா கேள்வி வருது, உள்ளுக்குள்ளார பரமாத்மா இருக்காரா இல்ல நான் இருக்கேனா அப்படின்னு கேள்வி வருது. அப்ப கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா தான் என்னவா இருக்கார், ஜீவாத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டோன்னு ஒருத்தனை சொல்லுது, உள்ள எத்தனை பிராணன் இருக்கு, எங்க இருந்து இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு? காலையில வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல இருந்து தான் நைட்டு ஃபுல்லா வெறும் பிராணன் தான் போயிட்டு இருந்துச்சு. காலையில வேக்கப் ஆகும்போது பிராணன்ல இருந்து தான் புத்தி மனசெல்லாம் வேக்கப் ஆச்சு. இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோமோ, எங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? பிராணன் இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் உயிரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், பாடம் எடுத்துட்டு இருக்கோம், பாடம் கேட்டுட்டு இருக்கோம். திரும்ப வந்து ராத்திரியில எல்லாம் எங்க போய் லயமாகும் அப்படின்னா பிராணன்லயே போய் லயமாயிடும். தூக்கத்துல வெறும் டீப் ஸ்லீப்ல வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை ஆரம்பிக்கும் போது சொல்லுது, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருக்கு அப்படின்னு. ஈஸ்வரன் பிராண ரூபத்துல எல்லா ஜீவராசிலையும் இருக்கார் அப்படின்னு மந்திரங்கள் சொல்லுது. எனக்கு கேள்வி வருது, பிராண ரூபத்துல ஈஸ்வரன் இருந்தா அப்ப நான் யாரு சுவாமி? நான் பிராணன் போயிட்டா நான் போயிட்டேன்னு தானே நம்ம சொல்றோம். அவர் போயிட்டாருன்னா எப்ப சொல்றோம் அவர் போயிட்டார் அப்படின்னா பிராணன் போயிடுச்சு, அவர் போயிட்டார். அப்ப ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து ஜீவன் தானே பிராணன், எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர்னு சொல்றானா பிராணனை ஈஸ்வரன் சொல்லுது அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் சாஸ்திரம் சொல்லுது, இனிமே ஸ்டார்ட் பண்ணு, அகங்கிரக உபாசனைய ஸ்டார்ட் பண்ணு. அந்த சர்வ வல்லமை படைத்த இந்த மொத்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய பிராண ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனா தான் நான் இருக்கின்றேன். என்னுடைய பிராணனும் அவனுடைய பிராணனும் ஒண்ணுதான், வேற வேற பிராணன் இல்லை அப்படின்னு அவனே நான் சோகம் 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 அப்படின்னு உபாசிக்கிறது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கிரக உபாசனை. நான் என்று அவனை கிரகணம் பண்றது. அந்த ஈஸ்வரன் தான் நான், அந்த ஈஸ்வரன் தான் நான், அந்த ஈஸ்வரன் தான் நான். சோகம் 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 சோகம், வாசுதேவோகம் வாசுதேவோகம் வாசுதேவோகம், சிவோகம் சிவோகம் சிவோகம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு, அகங்கிரக உபாசனை. இதுதான் இங்க பிரதீக உபாசனையில முக்கியமா சொல்லப்பட்டது. எங்கெல்லாம் இந்த பிரதீக உபாசனை அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் போய் அகங்கிரக உபாசனை வரைக்கும் போகுமோ அங்கெல்லாம் மனோ பிரம்மேத்தி உபாசித்த, பிராண பிரம்மேத்தி உபாசித்த அப்படின்னா ஆஃபா இருக்கும். சோகம் இதெல்லாம் ஆஃபா இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோகம் ஹம்ச சோகம் ஹம்ச ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் சோகம் ஹம்ச அப்படின்னு 2 சைடு எப்ப வருதோ அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா உபாசனை இல்லை. நானே அவனே நானாக இருக்கிறேன், நானே அவனாக இருக்கிறான் அப்படின்னு வரணும். ஆனா உபாசனையில வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அங்க உபாசனை எல்லாம் அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா அவன்தான் என் தேகத்துல நானா இருக்கிறேன், வாசுதேவன் தான் நானா இருக்கிறேன், வாசுதேவனாக நான் இருக்கிறேன், சிவனாக நான் இருக்கிறேன், இதோட முடிஞ்சு போயிடும். இது மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன் சைடா இருக்கு அப்படின்னா அதான் அகங்கிரக உபாசனை. இவ்வளவுதான் இது உபாசனையில வர்றது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் அவனா இருக்கேன் அவனும் நானா இருக்கேன்னு வருதோ அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம படிக்கும் போது நேற்று வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். என்னன்னா தொமகமஸ்மி அகம்பை தொமசி. நான் வந்து பாத்தீங்கன்னா தொம் அகமஸ்மி நீ நானாக இருக்கிறேன், அகம் வை தொமசி நீதான் வந்து நான் தான் நீயாக இருக்கிறாய் அப்படின்னு வரும்போது பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் நடந்துருது. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை என்னவாயிருது, ஞானமா பரிணமிக்கிறது. அகங்கிரக உபாசனை ஒன் சைடு, உபாசனைகள் எல்லாம் ஒன் சைடா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா
ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடா இருக்கும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கீதால 26:29, 6:30, 6:31 3 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அந்த 3 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டினா சர்வபூதஸ்தம் ஆத்மானம். கீதால 29வது 6:29 சொல்லுது. சர்வபூதஸ்தம் ஆத்மானம், நான் தான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கிறேன். சர்வபூதானிச்ச ஆத்மனி, எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் தான் இருக்கின்றன அப்படின்னு ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. இந்த விதமா யோகத்தோடு கூடினவன் எவன் பார்க்கிறானோ அவன் எப்படி பார்க்கிறான்? சர்வத்திர சமதர்ஷனக, இருக்கிற ஒரே தான் எல்லாத்துலயும் இருக்கு. குருபிசம் வருமா? குருபிசம் வரவே வராது. சிவன் தான் இருக்காரு, சிவன் தான் பெருசு, விஷ்ணு தான் பெருசுன்னு சண்டையெல்லாம் ஒன்றும் இருக்காது. சர்வத்திர சமதர்ஷனக, எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கறது. அடுத்த ஸ்லோகம் சொல்லுது 30வது 6:30, யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் சமயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. 30வது ஸ்லோகம் சொல்லுது, வாசுதேவனாகிய என்னை, யோமாம் வாசுதேவனாகிய என்னை எவன் வந்து சர்வத்திர பஷ்யதி. நல்லா தெரிஞ்சுங்க, இதான் உபாசனையில வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்துல வராது. உபாசனையில வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனா இருக்கேன்னு பார்ப்ப முடிய, அவன்தான் எல்லாம் நான் தான் எல்லான்னு வராது. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கான்னு வந்துடும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாது. ஆனா சாஸ்திரம் சொல்லுது, என்னை எவன் எல்லா இடத்திலும் பார்க்கிறானோ. அடுத்தது என்னது? அதே வந்து பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறானோ. முதல்ல ஆத்மாவை, ரெண்டாவது ஈஸ்வரனை சொல்றது. இப்ப ஈஸ்வரனும் ஆத்மாவும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி, அது மாதிரி எவன் பார்க்கிறானோ. முதல்ல தன்னை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தன்னில எல்லாத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி ஈஸ்வரனும் தானும் வேற வேற இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்காருன்னு பார்க்கறது, ஈஸ்வரனத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குன்னு பார்க்கறது. அப்படி ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் பரோட்சமாக ஆவதில்லை, அவனும் எனக்கு பரோட்சமாக ஆவதில்லை. என்னோட ஆத்மா அவன், அவனுடைய ஆத்மா நானாக ஆகிறோம் அப்படின்னு கீதால சொல்ற. அப்போ சர்வபூத்தஸ்தம் அடுத்த 31வது ஸ்லோகம் சொல்ற, சர்வபூத்தஸ்திதம் யோமா பஜத் ஏகத்துவமாஸ்திதா. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இதெல்லாம் ஞானத்துக்கோட விசாரத்துக்கு. எவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூத்தி ஸ்திதம் யோமாம், என்னை எல்லா பூத்தங்களிலும் வீற்றிருக்கின்றவனாக. வைஷ்ணவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. வைஷ்ணவர்கள் சிவனை ஒத்துக்கிறவங்க விஷ்ணுவை ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப கேள்வி வரும், அப்ப வேற யாராவது இருக்காங்களா ஒவ்வொரு தேகத்திலையும்? எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குருபிசம் ஆகி போச்சு. அப்ப எத்தனை தேவதைகள்லாம் இருக்கு ஊர்ல? ஏகப்பட்ட தேவதைகள் படைக்குதோ இது பண்ணுதோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரே தேவதை தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவன் என்னை சர்வபூத்தஸ்திதம், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நான் தான் இருக்கின்றேன் என்று என்னை பரமேஸ்வரனை பார்க்கிறானோ, பஜதி பூஜிக்கிறானோ, சர்வாத்ம பாவம்னு பேரு. எப்படி பூஜிக்கிறான்? ஏகத்துவம் ஆஸ்திதக, அவன் ஒண்ணுன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தவன் நிலை பெறான். இருக்கிறது ஒண்ணு, அந்த பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு நிலை பெற்று எல்லாத்திலையும் பிரம்மத்தையே பார்க்கிறது. சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. அவன் எந்த நிலையில இருந்தாலும், ஸ்திரியா இருந்தாலும், புருஷனா இருந்தாலும், குஷ்டரோகியா இருந்தாலும், சாண்டாளனா இருந்தாலும், பிராமணனா இருந்தாலும், வைஷ்யனா சூத்திரனா, எப்படி இருந்தாலும், மிலேச்சனா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த கர்மத்தை பண்ணினாலும் இந்த விஷன் இருக்கிறவன் என்னிடத்திலேயே வசிக்கின்றான், அவன் பிரம்ம ரூபமா தான் இருக்கிறான் அப்படின்னு வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா டபுள் சைடு இருக்கும். உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடு மட்டும் தான் இருக்கும். அதனால்தான் உபாசனை பண்றவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை ஒத்துப்பாங்க, ஈஸ்வரனுக்கு பண்ணுவாங்க, மற்ற ஜீவராசிக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. நல்ல ஆராதனைகள்லாம் பண்ணுவாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசிலையும் என்னுடைய ஈஸ்வரன் தான் மற்ற ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் இருக்கான்னு அவங்களால ஒத்துக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விரிவடையலைன்னு அர்த்தம். பிரதீகத்திலே நின்னுறாங்க. மெதுவா பிரதீகத்துல இருந்து சம்பத்து உபாசனை போக ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஈஸ்வரன் எல்லாத்துலயும் இருக்காருன்னு குணத்தை ஏற்றி வைக்க ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்காருன்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்து நானா இருக்கேன் அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து ஞானம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் அவனா இருக்கேன், அவன் நானா இருக்கேன் அப்படின்னு
ரெண்டும் ஈக்குவலா போயிடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதீக உபாசனையிலிருந்து சம்பத் உபாசனை, சம்பத் உபாசனையிலிருந்து அகங்கிரக உபாசனை, அகங்கிரக உபாசனை முடிஞ்ச இடத்துல என்னாகும், ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர பிரம்ம தரிசனம் ஈஸியா நடக்கும். இதான் உபாசனைக்காக மெத்தடா சாஸ்திரம் சொல்லுது. அதனால நிர்குணத்தை பிடிக்க முடியல, அதனால சகுனம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எடுத்தோன்னு வந்து சகுனத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா நிர்குணத்துக்கு போகவே முடியாது. மனசு நல்லா புரியுது. பக்தி இல்லாதவன் நிர்குண பிரம்மத்தை அறியறதுக்கான தகுதியை அடையவே மாட்டான். வரட்டுத்தனமா வேதாந்தம் பேசிட்டு இருக்கலாம் முடிய வேற எதுவும் இல்லை. அதனாலதான் கிருஷ்ணர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகத்தை வந்து நல்லா 7வது சாப்டர் வந்து 12வது சாப்டர் வரைக்கும் பக்தி யோகத்தை கிருஷ்ணர் சொல்றார். அது அன்வான்டா இருக்கு அப்படின்னா ஞானத்துக்கு முன்னாடி அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. பக்தி இல்லை அப்படின்னா ஞானம் வராதுன்றதுனால்தான் முதல்ல கர்மயோகம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பக்தி யோகம், அதுக்கப்புறம் தான் ஞான யோகம் 13வது சாப்டர்ல ஆரம்பிக்குது. அப்ப பக்தி தான் பிரதானம், உங்களுக்கு யோக்கியத்தைய உண்டு பண்ணும் சகுன பக்தி. அதுதான் நிர்குண பக்தியா பரிணமிக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேத திருஷ்டி அப்பவாதாச்ச. நேத்து ஒரு பேராகிராஃப் பார்த்துருக்கோம்ல, அது என்னது அப்படின்னா சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேத திருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா அப்பவாதம் செய்யப்பட்டிருக்கு. யாரெல்லாம் பேதம் பார்க்கிறாங்களோ அந்த பேத திருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிந்தனை பண்ணிருக்கு. அப்பவாதம்னா என்ன அர்த்தம்? மறுக்குது. சாஸ்திரம் மறுக்குது, பேதம் பார்க்காத. எப்படி பார்க்காத சொல்லுது? ததாஹி அத யோ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே. நேத்து லாஸ்டா படிச்ச பேராகிராஃபை ரிப்பீட் பண்றேன். யோ அன்யாம் தேவதாம் உபாஸ்தே, எனக்கு அந்நியமாக தேவதை. அந்யோ அசௌ அந்யோ அகமஸ்மிதி, நான் அந்த தேவதைக்கு வேறானவன், அந்த தேவதை எனக்கு வேறானது என்று பாவத்துல பேத திருஷ்டியோட இருந்துகிட்டு தேவதைய உபாசிக்கிறார்களோ யார், அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ச வேத, அவன் அறியவில்லை, யதார்த்தத்தை அவனுக்கு தெரியல. யதார்த்தம் தெரியலன்னா என்ன அர்த்தம்? அவனோட பார்வை சரியில்லை. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவதையை உபாசிக்கிற மெத்தட் அவங்க ஆச்சாரியரோ குருநாதரோ சொல்லி கொடுக்கல எப்படி உபாசிக்கணும்னு. அவனுக்கு சரியான அறிவு இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா பசுகு பசுரேவ தேவானாம் மந்திரம் இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு பசுக்களை போன்றவன், பெட் அனிமல்ஸை போல. இவன் கேட்பான், தேவதைகள் என்ன பண்ணுது? இவன் இந்த ஆடுகள் மாதிரி மந்திரம் சொல்லுது. அந்த மந்திரம் அந்த பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்க மந்திரம் ஒரு பெரிய மந்திரம். ஒரு ஆட்டு மந்தை மேய்க்கிற மந்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இதெல்லாம் ஹிமாலயாஸ்லாம் போனீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா குஜார்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க ஹிமாலயாஸ்ல. எங்கேயாவது மேல மலைக்கு மேல போனீங்கன்னா எவ்வளோ ஆடு தெரியுங்களா? 5000 10,000 ஆடு வச்சிருப்பாங்க கோட். ஐயோ, அந்த மாடல் அந்த ஆடெல்லாம் அப்படியே அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா உள்ளன், அதுல இருந்து உள்ளன் எடுக்கிறாங்க. அப்படியே தொங்கும், அப்படியே முகமே அதுக்கெல்லாம் கண்ணே தெரியாது, ஃபுல்லா மூடிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு மூட்டையா போகும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அவனுக்கு ஈல்டே அதுதான். அவன் என்ன பண்ணுவான், அதை வித்துருவான். அதனால 5000 ஆடு ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 2 ரோட்ல போயிடும். 5000 ஆடு 10,000 ஆடுலாம் ஒரு ஆள் வந்து கூட்டு போவான். ஆனா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வேட்டை நாய் இருக்கு பாருங்க, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் 2 ஆள் தான் அங்க இருப்பாங்க. 5000 ஆட்டை எப்படி பாதுகாக்க முடியும்னா, சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய வேட்டை நாயை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாய் வச்சிருப்பான். இந்த 10 நாய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடுகளை எல்லாத்தையும் கரெக்டா லீட் பண்ணி கொண்டு போவோம். ஒரு ஆடு வெளியில போச்சுனால என்ன ஆகும்? அடிச்சு உள்ளவா அப்படின்னு. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டு இடையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு போறத அலோவ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதைகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம எல்லாம் ஆடு பசுன்னு சொல்லி இருக்குல்ல, நம்ம எல்லாம் ஆடு பெட் அனிமல். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு இடையர்களா இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவன் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் பிஸ்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செகண்ட் 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 ஜிம்மி 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 செகண்ட் அப்படின்னு சொன்னா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டை வாங்கிட்டு செகண்ட் கொடுத்துக்கிட்டு 2 காலை தூக்கிட்டு எப்படி நாய் எல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேவதைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஹோமத்தை பண்ணுவோம், நம்ம என்ன கேட்கறோமோ அதை தேவதைகள் பிஸ்கட்டை போடுற மாதிரி போடுவோம். அப்ப நம்மளும் பதிலுக்கு திரும்ப 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 கேட்போம், திரும்ப திரும்ப அவங்க கொடுப்பாங்க. நம்ம எப்பவுமே பெட் அனிமல்ஸாவே இந்த தேவதைகளுக்கு இருப்போம். வாஸ்தவத்துல அந்த தேவதைகளை நம்ம எப்படி உபாசிக்கணும்ன்ற மெத்தட் நமக்கு தெரியாம போச்சு.
அதனால தேவானாம் பசு, யாரையாவது திட்டணும்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐயோ நீங்கெல்லாம் தேவானாம் பசுங்க, தேவதைகளுக்கு பெட் அனிமல்ஸ்ன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் ஆஹான்னு இருக்கும். வாஸ்தவத்தை என்னது, திட்டுற வார்த்தை இது. தேவர்களுக்கு பசுனா தேவர்களுக்கு பெட் அனிமல்ஸ் மாதிரி இருக்க. பிஸ்கட்டை வாங்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த லெவலுக்கு நீ இப்போ யோசிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு நிந்தனை பண்ணுது இந்த மந்திரம். அதே மாதிரி மிருத்யோ சமிருத்தியமாப்னோத்தி இருந்துட்டு போட்டுமே சுவாமி, பிஸ்கட் கிடைக்குது இல்ல, தேவதைகள் கேட்கறதெல்லாம் கொடுக்குறது, தனம் தானியம் பகுபுத்திர லாபம் ஐஸ்வர்யம், என்னெல்லாம் கேட்குறீங்களோ பதவி ஐஸ்வர்யம் தனம் எல்லாம் கொடுக்குறாங்க தேவதைகள். ஆனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மிருத்யோச மிருத்யமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. எவன் இங்கு தேவதைகள்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்டையும் தேவதைட்டையும் என்ன மனுஷர்களிடத்திலையும் பேதத்தை பார்க்கிறானோ, அது வேற நான் வேற இது வேற அப்படின்னு எல்லாத்துலயும் பேதத்தை பார்க்கிறானோ, அவன் என்ன ஆகுறான் தெரியுங்களா? பிஸ்கட் எல்லாம் வாங்கிப்பான், செத்து போயிடுவான். செத்து போயிட்டு திரும்ப பிறப்பான், திரும்ப செத்து போவான், திரும்ப பிறப்பான், திரும்ப செத்து போவான். மிருத்யோசம் மிருத்யும் ஆப்னோதி, திரும்ப மிருத்யுவிலிருந்து மிருத்யுவையே அடைகிறான், மரணத்திலிருந்து திரும்ப திரும்ப மரணத்தையே அடைகிறான் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் எப்படி வீணாகிறாம அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, யதோதகம் துர்கே பிருஷ்டம் பர்வதேஷு விதாவதி ஏவம் தர்மான் பிருதக் பஷ்யன் தானேவ அணுவிதாவதி. கட்டோபனிஷத்துல ஒரு கண்டனமே பண்ணுது. எப்படி மலைகள் மேல மலைச்சிகரங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி மலையா பெஞ்சு என்ன ஆகுது, நாலாபுறத்தும் மலையில பாத்தீங்கன்னா சிகரங்கள்ல இருந்து நாலா பக்கத்திலையும் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கீழே போய் ஒன்றுபடாம விதவிதமான நாமரூபங்களோடு போய் சமுத்திரத்துல கலந்துருதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவனும் என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா மேல இருந்து பெய்யுது, பெஞ்சோன நாலா இது வேற அது வேறன்னு பார்த்து 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 இருக்கிற தண்ணி ஒரே தண்ணி தாங்க. மலை மேகத்துல இருந்து மலையா பெஞ்ச தண்ணி ஒரே தண்ணி தான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்துக்கும் நாமரூபத்தை வச்சு விதவிதமான நாமரூபங்களை சத்தியம் நினைச்சு கங்கா வேற யமுனா வேற கோதாவரி வேற எல்லாம் வேற 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 நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டோம், அவ்வளவுதான் பேதத்திலேயே இருந்துட்டு அவன் என்ன ஆகுறான், திரும்ப திரும்ப பிறந்து இந்த சம்சாரத்துல நாசத்தை அடைகின்றான் அப்படின்னு நிந்தனை பண்ணிருக்கு. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரஹ சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதி கச்சதி. டெய்லி சொல்லுவோம் சந்தியாவந்தனத்துல 3 கால சந்தியாலையும் இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆகாசாத் பதித்தம் தோயம், எப்படி ஆகாசத்திலிருந்து ஒரே ஜலம் தான் வருது, மழையா பெய்யுது, பெஞ்சது பாத்தீங்கன்னா ஆகாசாத் பதித்த தோயம் யதா கச்சதி சாகரக. பல நாமரூபங்களை எடுத்தாலும் கடைசியில எங்க போய் சேருது, சாகரத்துல போய் ஒன்னாயி வெறும் நாமரூபத்தெல்லாம் விட்டுட்டு, நாமரூபம் விகாய எல்லா நாமரூபங்களையும் விட்டுட்டு ஒரே சமுத்திரம்னு ஒரே பேர் அடையுது. திரும்ப அந்த சமுத்திர ஜலம் தான் சூரியனால நல்லா கிராஸ் பண்ணப்பட்டு மலை மேகங்களாகி திரும்ப மலைக்கு மேல போய் பெய்யுது மலையா. அப்போ ஒரே ஜலம் தான். நீங்க கங்கா யமுனான்னு பல பேரை வச்சுக்கிட்டு பல அபிமானங்களோட இருக்கும். அதே மாதிரி ஆத்மா பாத்தீங்கன்னா ஒரே ஆத்மா தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், பேதம் பண்ணிட்டோம், எல்லாத்திலையும் பேதம் பண்ணிட்டோம். அதனால திரும்ப 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 பிறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தித்தியாத்வை பயம் பவத்து இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா இல்ல ரெண்டாவதுன்னு ஒன்ன வச்சோம் அப்படின்னாவே அங்க பயம் விடும். இரண்டாவதிலிருந்து துவைத்தத்திலிருந்து பயம் உண்டாகும். அது மட்டும் இல்ல, யதாஹேவ ஏஷ ஏதஸ்மின் உதரமந்தரம் குருத்தே, எவன் இங்கு கொஞ்சமாவது உதரம்னா அல்பம்னு அர்த்தம், கொஞ்சமாவது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சமாவது அந்தரம் குருத்தே அப்படின்னா பேதத்தை பார்க்கிறானோ, கொஞ்சமாவது எவனாவது பேதத்தை பார்த்தாலும் அதனால் அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா அத தஸ்ய பயம் பவத்தி, அவனுக்கு பயம் வந்துடுது. பயம் அந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா தஸ்ய இவ தத்வேவ பயம் விதுஷோ மன்வானஸ்ய, தத்துவத்தை அறிந்த வித்வானுக்கும் கூட துவைத்தத்தை பார்க்கறதுனால பயமானது உண்டாகிறது அப்படின்னு தைத்திரியத்துல சொல்லுது. அது மட்டும் இல்ல, பேதத்தை பார்க்கறதுனால என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, சர்வம் தம் பராதாத்தியோ அந்நியத்திர ஆத்மன சர்வம் வேத. ஒரு அருமையான மந்திரம் சொல்லுது, எவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தனக்கு வேறாக பார்க்கிறானோ, இது வேற இது வேற, இந்த உலகம் ஃபுல்லா எனக்கு வேறாதான் இருக்குன்னு எவன் பார்க்கிறானோ, சர்வம் ஆத்மைவ சர்வம் பிரம்மையேவ, சர்வம் பிரம்மமயம்னு பார்க்காம சர்வம் ஆத்மாதான், வெறும் கான்சியஸ்னஸ் தான், மேல இருக்க நாமரூபங்கள் போய் இருக்கிறதெல்லாம் ஒரே தத்துவம் தான் பார்க்காம
அது வேற இது வேற துவேஷம் பண்றானோ, எல்லாத்தையும் பேத திருஷ்டி பண்றானோ, அவன் என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல இருக்க சர்வத்தினாலும் ஜெயிக்கப்படுகின்றான். நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப துக்கத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்போம். பேத திருஷ்டினால்தான் எல்லா துக்கங்களும் உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. இது ஏவம் ஆத்யா பூயசி ஸ்ருதிர் பேத திருஷ்டிம் அபவததி. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த விதமா ஸ்ருதிகள் பாத்தீங்கன்னா பூயசி அப்படின்னா அதிகமா பாத்தீங்கன்னா பேத பார்வையை பாத்தீங்கன்னா அதிகமா அபவாதம் பண்ணுது. பேதம் பார்க்காதீங்க இன்னைக்கு பாட்டம் வந்துருங்க. தத்தா அது போலவே பேத திருஷ்டி அபவாதம் பண்ணிட்டு ஏகத்துவ திருஷ்டிய ஸ்துதி பண்ணணும்ல. ஏகத்துவ திருஷ்டியை ஸ்துதி பண்றதுக்காக ஸ்ருதிகள் வருது. ததா ஆத்மா ஆத்மா ஏவ இதம் சர்வம் ஆத்மை வேதம் சர்வம். பிரிச்சோன்னா ஆத்மா ஏவ இதம் சர்வம். இது எல்லாம் ஆத்மா தான். ஆத்மான என்ன அர்த்தம்? சாமி தூக்கத்துல என்ன வருந்தீங்க? சுகமா தூங்கிட்டு இருந்தேன். அதான் ஜெகத் இருந்துச்சா? ஜெகத் இருந்து. ஜீவர்கள் இருந்தாங்களா? ஜீவர்கள் இல்லை. அப்ப நான் தூக்கத்துல எப்படி இருந்தேன்? அகம் சுகம் அஸ்வாப்சம், சுகமா தூங்கிட்டு இருந்தேன். அப்ப இப்பவும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் அதே சுகஸ்வரூபம் தான். அப்ப இதெல்லாம் ராத்திரில திரும்ப தூங்க போகும்போது இது எதுவுமே இருக்காது. ஆதவந்தேச்ச என்னாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மாண்டுக்கிய காரிக்கையில ஒரு அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, காரிக்கைக்காரர் சொல்றார், ஆதியிலையும் அந்தத்திலும் எது இல்லையோ அது மத்தியத்திலையும் இல்லாததற்கு சமமானதாகும். நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து தான் வேக்கப் ஆகிறோம். அப்ப காலையில ஏர்லி மார்னிங் டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா இந்த தேகம் இல்லை, இந்த ஜெகத் இல்லை. அப்ப என்ன இருந்துச்சு? நான் மாத்திரம் இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, அறியவில்லை, வேற ஒன்னும் அறியல. நான் அகம் சுகம் அஸ்வாப்சம் ந கிஞ்சித் அவேதிஷம். நான் ஒன்றையும் அறியவில்லை, நான் மாத்திரம் சுகஸ்வரூபமா இருந்தேன். அப்ப ஆதியில இந்த ஜெகத் இல்ல, ஜீவர்கள் இல்லை. அதே மாதிரி இப்ப நடுவுல ஜீவ ஜெகத்து தெரியுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப இன்னைக்கு நைட்டு தூங்க போயிடுவோம். அங்க தூக்கத்துல அந்தம், ஆதி அந்தம் வந்துருது. அந்தம் வந்தோன்னு என்ன ஆயிடும்? பிரளய காலத்துல திரும்பவும் நான் சுகமா தூங்குவேன். இந்த ஜெகத் எதுவுமே இருக்காது, ஜீவ ஜெகத்தே இல்லை. அப்ப நடுவுல மட்டும்தான் பாத்தீங்கன்னா என்ன தெரியுது? ஆதியிலையும் உலகம் இல்லை, அந்தத்திலையும் உலகம் இல்லை, ஆதியிலையும் ஜீவன் இல்லை, அந்தத்திலையும் ஜீவன் இல்லை. இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் மாத்திரம் இருக்கேன். இந்த ஜெகத்து பாத்தீங்கன்னா நடுவுல ஸ்கிரீனுக்கு மேல டெம்பரவரியா காட்சிகள் ஓடிட்டு முடிகிற மாதிரி. எண்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்கிரீன் ஒயிட் கலர்ல தான் இருந்துச்சு. எண்ட் ஆனதுக்கு பிறகு எண்டு கார்டு போட்டோனையும் ஸ்கிரீன் ஒயிட் கலர்ல தான் இருந்துச்சு. அப்ப போறது சினிமா காட்சிகள் போற மாதிரி ஜீவ ஜெகத் பாத்தீங்கன்னா போகுது. அப்ப ஜீவ ஜெகத் போனாலும் கூட எதுக்கு மேல இருக்கு? எனக்கு மேலதான் இருக்கு. ஜீவ ஜெகத் என்னது? உண்மையிலே வாஸ்தவம் இல்லை, வெறும் நாம ரூபம். தங்கத்துக்கு மேல ஆபரணம்ன்றது நடுவுல வந்துச்சு, திரும்ப ஆபரணம் போயிட்டு வேற வேறையா மாறிக்கிட்டே இருக்கு, தங்கம் மாறாம இருக்கு. அப்ப ஆபரணங்கள் எல்லாம் நாம ரூபம். அப்ப இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது தங்கம் தான் இருக்கு 3 காலத்திலும். அதே மாதிரி இப்ப நம்ம யார் இருக்கோமோ, நான் தூக்கத்துல இருந்த நான் தான், திரும்ப ஆரம்பிக்கும் போது நான் தான் இருந்தேன், இப்பவும் நான் தான் இருக்கேன், முடியும் போது நான் தான் இருக்கேன். ஒரே தத்துவம் தான். அப்ப ஆத்மா ஏவ இதம் சர்வம், ஆத்மாக்கு மேலதான் இதெல்லாம் கல்பிதம். அப்ப என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா ஏவ இதம் சர்வம், இது எல்லாம் வெறும் கான்சியஸ்னஸ் தான். நான் தான், நானுக்கு அந்நியமா இங்க வேற ஒண்ணும் இல்லை. நான் என்ன அர்த்தம்? இந்த பாடி மைண்டும் இல்லை. அங்க தூக்கத்துல பாத்தீங்கன்னா பாடி மைண்ட் இல்லை, புத்தி இல்லை, இந்திரியம் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் நான், வெறும் சுகஸ்வரூபமா இருக்கிற நான். இந்த நான் மாத்திரம்தான் ஜாகிரத காலத்துல பாத்தீங்கன்னா இது எல்லாமா எனக்கு மேல ஆரோப்பமாகுது, போகுது, பார்க்கின்ற திருஷ்யமா இருக்கு. அப்ப இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா நான் மாத்திரம்தான். கான்சியஸ்னஸ் தான் இது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா இது எதுவுமே இருக்காது. இது எல்லாம் ஆத்மாக்கு மேல கல்பிதம். ஆத்மாதான் சத்தியம், ஆத்மாதான் எல்லாம். அதுக்கப்புறம் ஆத்மனி விஜ்ஞாதே அடுத்த மந்திரம் சொல்லுது. சாந்தோக்கியத்துக்கு அப்புறம் ஆச்சாரியார் பிருகதாரண்யத்துல இருக்கிற மந்திரத்தை சொல்றார். பிருகதாரண்யத்திலையும் இருக்கு, முண்டக்கத்திலையும் இருக்கு, 2 உபனிஷத்துல இருக்கு. என்ன மந்திரம்? ஆத்மனி விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி. ஆத்மாவை அறிஞ்ச மாத்திரத்துல, ஆத்மனி விஜ்ஞாதே, ஆத்மாவை அறிந்த நிலையில், ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டுக்கிய காரிக்கைக்காரர் சொல்றார், அறியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பேதம் எல்லாம்.
நம்ம வந்து அந்த ஆத்மாவை அறிந்த மாத்திரத்துல அனுபூதி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்த பேதங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். எப்படி தூக்கத்திலிருந்து சொப்பனம் பார்க்கணும், சொப்பனத்துல விதவிதமான கேரக்டர், நிறைய பிடிக்காத கேரக்டர், பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் வருது. ஆனா வேக்கப் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்துல இருந்ததெல்லாம் என்ன ஆகி போச்சு, சொப்பனமும் இல்லாம போச்சு. சொப்பனத்துல இருந்த கேரக்டர், சுகம் துக்கம் எல்லா அனுபவங்கள் சுகத்துல எல்லாம் போச்சு. போயிட்டு வேற யார் மிச்சம் இருக்கிறா? நான், ஒரே நான் பார்க்கிற சொப்பனத்தை பார்த்த திரஷ்டா மட்டும் மிச்சம் இருக்கேன். அதே மாதிரி இந்த ஆத்மாவை வந்து வேக்கப் பண்றோம் அப்படின்னா, சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனோம், ஜாகிரதம் வந்துச்சு. ஜாகிரதத்துல இருந்து நீங்க சொரூபத்துல வேக்கப் ஆனீங்க அப்படின்னா, சொரூபத்துல நமக்கு வேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, இதம் சர்வம் விஜ்ஞாதம் பவதி, இது எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும். இதெல்லாம் எப்படி அறியுவீங்க நீங்க அப்படின்னா, பார்த்ததெல்லாம் நாம ரூபம் பொய் சுவாமி, இருக்கிறது நான் மட்டும்தான் சாமி, நான் தான் எல்லா ரூபமாவும் இருந்தேன் சுவாமி அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதியானது உண்டாகும். அதனால வந்து ஆத்மாவை அறியறதுக்கு முன்னாடி மட்டும்தான் துவைத்தம். ஆத்மாவை அறிஞ்சோம் அப்படின்னா துவைத்தம் என்று இருப்பவே இருக்காது, சர்வம் ஆத்மாவாகவே ஆகிவிடும். முண்டக்க உபனிஷத்துல இதே மந்திரம் இருக்கு. சிஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கிட்ட போய் ஆரம்பத்துல கேட்கும் போதே கேட்கறான், யாரோ சொல்லிட்டாங்க, கொஞ்சம் அரகுர வேதாந்தெல்லாம் எங்கெங்கயோ பிரவச்சனம் சத்சங்கத்துக்குலாம் போய் கேட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சவுனக்கர் அப்படின்னு பேர், அவருக்கு சிஷ்யருக்கு பேர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா போறார், போய் வந்து பார்த்தீங்கன்னா சவுனகோகவை மகாசாலக விதிவத் உபசன்ன பப்ரச்ச, அவர் வந்து பார்த்தீங்கன்னா குருட்ட வந்து முறைப்படி அணுகி கேட்கிறார். என்ன கேட்கறனா, கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதி. ஒரு அருமையான மந்திரம் இருக்கு, சொல்றாரு, எதை அறிந்து கொண்டால் எல்லாத்தையும் அறிந்து கொண்டதாக ஆகுமோ அந்த ஒரு தத்துவத்தை சொல்லுங்க சாமி, நான் ஒவ்வொன்னா எப்ப சாமி தெரிஞ்சுக்கிறது. இந்த ஊர்ல ஊர்பட்டது இருக்கு, எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கார். அவர் வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 ஆயிடுச்சு. சாமி என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிக்கவே மாட்டேன்றான் சாமி. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு படிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்ப அப்டேட் ஆகிட்டே இருக்கு, டே டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெக்னாலஜியை படிச்சுட்டு 90s என்ன இருக்கோ 2000க்கு முன்னாடி அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்டேட் பண்ணாமல் போனதுனால இவங்களை வந்து எப்படா கம்பெனிலேருந்து லே ஆஃப்ல வந்து எடுத்துருவாங்கன்னு தெரியாது. போதும் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க, பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அப்டேட் ஆகவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஆகும். அந்த ஒன்று எது இருக்கோ அதை சொல்லுங்க சுவாமி அப்படின்னு சிஷ்யன் கேட்குறான். இல்லை முதல்ல இல்லை முதல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் தங்கம்னு தெரிஞ்சுக்கிறது. முதல்ல கம்மல் மூக்குத்தி ஒட்டியானம் பிரேஸ்லெட் எல்லாம் முதல்ல தங்கம்னு உங்களுக்கு உபதேசமாகும். அப்ப தங்கம்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 உபதேசத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, விவர்த்தவாதம், அதுக்கப்புறம் ஆபாசவாதம், அதுக்கப்புறம் ஆஜாதவாதம், 3 வாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல இருக்கு. என்ன பண்ணுதுன்னா, தங்கம் உபதேசிக்கும் போது சிரவண காலத்துல என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் தான் மூக்குத்தியா இருக்கு, தங்கம் தான் கம்மலா இருக்கு, தங்கம் தான் பிரேஸ்லெட்டா இருக்கு அப்படின்னு. அப்ப தங்கமா இல்லாம என்னவா இருக்கு? நாம ரூபமா மூக்குத்தியா, நாம ரூபமா பிரேஸ்லெட் நெக்லஸ் அப்படின்னு நாம ரூபத்துல தாரணம் பண்ணிக்கிட்டு தங்கம் இருக்கு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விவர்த்தவாதம் அப்படின்னு பேரு. விசேஷ ரூபேன வர்த்ததே இது விவர்த்தம். எது வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா ஒரு தங்கம்ன்றதுல வந்து நாமம் இல்லை ரூபம் இல்லை, அது சாமானியம். அதுல விசேஷ ரூபம் வந்துருது, தங்கம் இது கம்மல் மூக்குத்தி அப்படின்னு விசேஷமா ஸ்பெஷலா நிறைய ஆட்ரிபியூஷன் வந்துருது. அதுக்கு பேர் வந்து விவர்த்தவாதம்னு பேர் சிரவண காலத்துல. மனன காலத்துல என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? மனன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மேல என்னது மூக்குத்தி கம்மல்லாம் ஆபாசிக்குது. மூக்குத்தியும் இல்லை கம்மலும் இல்லை, இருக்கிறது தங்கம் மட்டும்தான். தங்கத்துக்கு மேல தெரியுதே சாமி. ஆமா தெரியுது, தங்கத்துக்கு மேல ஆபரணம் தெரியுது. இது 2வது வாதம், ஆபாசவாதம்னு பேர். இந்த ஆபாசவாதம் புரிய ஆரம்பிச்சு நல்லா ஸ்திரமானதுக்கு பிறகு அப்ப ஆபாசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அது எதுவுமே உண்மை இல்லை, தோன்றுகிறது. ஆபாசம்னு என்ன அர்த்தம்? தெரியுது, தோன்றுது. அப்ப எது தெரியுதோ எது தோன்றுகிறதோ அது சத்தியம் இல்லை, அது பொய்.
வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். சாந்தோக்கியத்தை சொல்லுது. வெறும் மண்ணுதான் சத்தியம். மண்ணுக்கு மேல இருக்க சட்டி பானை எல்லாமே விவகாரத்துக்காக நம்ம யூஸ் பண்றது. வார்த்தைகள் வெறும் சப்தங்கள். உபயோகத்துக்காக ஒரு ஃபார்ம் கொடுத்து ஒரு பேரை வச்சு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கையில வந்து போடணுன்றதுக்காக தங்கத்தை வளைச்சு வளையமாக்கி போட்டிருக்கோம். கழுத்துல மாட்டும் போது நெக்லஸ்ன்னு சொல்றோம். கையில போடுற வளையலை தூக்கி கழுத்துக்கு போட முடியாது. கழுத்துல போடுற நெக்லஸ் எடுத்து கையில போட முடியாது. அப்ப அதுக்கு ஒரு பேரை, ஒரு ஃபார்மை கொடுத்து, ஒரு தங்கத்துல ஒரு ஃபார்மை கொடுத்து வேற வேற பேரை வச்சு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல என்னது? தங்கம் தங்கமாதான் இருக்கு. அப்ப மேல இருக்கிற நாமரூபம் எல்லாமே வந்து போகக்கூடியவைகள், ஆபாசம் அப்படின்னு நல்லா நிச்சயமானதுக்கு பிறகு, அந்த நிச்சயமானதெல்லாம் இன்னைக்கு காலையில சொன்னேன். யுக்தியினால சிரவணம் பண்ணணும், மனநத்துல ரெண்டு காரியம் பண்ண சொல்லியிருக்கேன். மனநத்துல முதல்ல கம்பேரிசன் ஸ்டடிஸ், தர்க்கம் வரும். நல்ல லாஜிக்கை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சத்தியம், நாமரூபம் எல்லாம் பொய்ன்னு லாஜிக்கை யூஸ் பண்ணி நிச்சயம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டாவது அப்போகனம். அப்போகனம்னு என்னது? நேத்தி பண்ணணும். தங்கம் சத்தியம், நாமரூபம் பொய், கம்மல் பொய், மூக்குத்தி பொய், ஒட்டியானம் பொய், நெக்லஸ் பொய் அப்படின்னு மனநத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ற காரியம் ஃபுல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா நேத்தி பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிச்சம் என்ன இருக்கும்? தங்கம் மட்டும் மிச்சம் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் தங்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து இந்த நாமரூபம்ன்ற ஆபரணமே இல்லாம போயிடும். இதே மாதிரி முதல்ல ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாம் ஆத்மாக்கு மேல, நீங்களும் ஆத்மா நானும் ஆத்மா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விவர்த்தவாதத்துல முதல்ல பாக்குறது. ஆத்மாக்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம், எல்லாரும் ஆத்மஸ்வரூபத்தோட தான் இருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்றது ஆபாசவாதம், ஆத்மாக்கு ஒரே ஆத்மாக்கு மேல எல்லாம் தெரியுது. மூணாவது விஷயம் போகும்போது, நிதித்தியாசனத்துக்கு போகும்போது, இது எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம், ஆத்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அஜாதவாதம், இந்த உலகமும் ஜீவர்களும் உண்டாகவே இல்லை, இருப்பது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு ஆகிறது. அப்ப அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஆகிற நிலையில தான் ஒருத்தர் அனுபூதி ஆனார்னா என்ன சொல்லுவார் சுவாமி அப்படின்னா, அனுபூதி ஆனா சொல்லுவாரு ஆத்மா ஏவ இதம் சர்வம். அனுபூதி வாக்கியம் எது? யார் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி அனுபூதியா இருக்காங்களோ அவங்க எப்படி பாக்குறாங்க? சர்வம் பிரம்மமயம், இது எல்லாம் ஆத்மாதான், ஆத்மா ஏவ இதம் சர்வம், இது எல்லாம் ஆத்மாதான். அடுத்தது ஆத்மனி விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. அப்ப எல்லாத்தையும் பிரம்மமா அறியணும், ஆத்மாவை அறியணும்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், தன்னை தெரிஞ்சுக்கணும். தான் யார்? வெறும் சச்சிதானந்த சுரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் எல்லாம் சச்சிதானந்தம்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதம் சர்வம் எதயம் ஆத்மா. அடுத்த மந்திரம் சொல்லுது பிருகதாரண்யத்தில் இரண்டாவது மந்திரம், இதம் சர்வம் எதயம் ஆத்மா. எதெல்லாம் இந்த உலகத்துல இது இது இதுன்னு நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாதான். கான்சியஸ்னஸ் இல்லைன்னா பார்க்க முடியுமா? ஏதாவது நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் இல்லைன்னா இது அப்படின்னு எதையாவது பார்க்க முடியுமா? ஒரு அல்பமா ஆப்ஜெக்டா எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதுக்கு பேஸ் என்ன இருக்கணும்? இது இருக்குன்னு சொல்றதுக்கு பேஸ் என்ன இருக்கணும்? கான்சியஸ்னஸ் இருக்கணும். ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் தெரியுமா? கோமால இருக்கிறவனுக்கு இந்த உலகம் தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க கான்சியஸ்னஸ் மிஸ் ஆகி கிடக்குது, அங்க இல்லை. அப்ப பேசிக்கா நீங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒன்ன ஒரு சின்ன ஒரு எம்எம் அறியணும்னா கூட, அந்த எம்எம் ஒரு ஆட்டம் அறியணும்னா கூட, அணு அறியணும்னா கூட, அந்த அணுக்கு பின்னாடி இது அணுன்னு அறியறதுக்கு யார் இருக்கணும்? கான்சியஸ்னஸ் இருக்கணும். இந்த கான்சியஸ்னஸ் தான் தங்க மாதிரி. இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் நம்ம அணுன்னு சொல்ற ஒரு நாமரூபமும் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசிக்குது, தெரியுது. அப்ப பேசா யாருன்னா நான் தான். இது இது இதுன்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ, இது புஸ்தகம், இது பேனா, இது லேப்டாப், இது மானிட்டர், இது புஸ்தகம், இது டேபிள், இது வீடு, இது மலை, இது ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க எதையெல்லாம் இது இதுன்னு சொல்றீங்களோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? நாமரூபத்துக்கு கீழே இது இருக்குல்ல, அந்த இதுதான் பிரம்ம தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னா நீங்க இது இதுன்னு எதையெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாம் ஆத்மாவே. ஆத்மா வேற பிரம்மம் வேதமா வேறையா சுவாமி? அடுத்த மந்திரம் சொல்லுது பிரம்ம ஏவ இதம் விஸ்வம், பிரம்மைவ பிரம்மை வேதம் விஸ்வம். பிடிச்சோன்னா பிரம்ம ஏவ இதம் விஸ்வம். இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான்.
என்னது ஒரு மந்திரம் ஆத்மா தான் இது எல்லாம் சொல்லுது, அடுத்த மந்திரம் பிரம்மம் தான் இது எல்லாம் சொல்லுது. ரெண்டு வேற வேற இல்லைப்பா. எல்லாம் ஒரே தத்துவம் தான். பிரம்மம்னு சொல்லுங்க, ஆத்மான்னு சொல்லுங்க, ரெண்டு வேற வேற இல்ல. இது எல்லாம் பிரம்மம் தான். சர்வம் பிரம்மமயம் சொல்லுங்க, இல்லைன்னா சர்வம் ஆத்மமயம்னு சொல்லுங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இதி ஸ்ருதி, இந்த விதமா ஏகத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்ருதிகள் சொல்கின்றன. அப்போ என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா வந்துருது ததா ஸ்மிருதி ரபி. அது போலவே கீதையும் பாத்தீங்கன்னா சொல்கிறது. ஸ்மிருதி என்ன ஸ்ருதி சொல்லுது? ஸ்மிருதி சொல்லுது யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன திரக்ஷ்யஸ்யாத்மன்யதோ மயி. அருமையான ஸ்லோகம், கீதால முக்கியமானது இது. என்ன ஸ்லோகம் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனை அறிந்து கொண்ட பிறகு, எத்து ஞாத்வா, யஜ்ஞாத்வான்றதுக்கு அர்த்தம் எதனை அறிந்த பிறகு, ந புனர்மோகம் யாஸ்யசி, திரும்பவும் இப்ப இருக்கிற மாதிரி மோகத்தை அடைய மாட்டாயோ. இப்ப நம்மள்ட்ட எல்லாம் மோகம் இருக்குல்ல, என்ன மோகம் இருக்கு? எல்லாம் வேற 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 வேறன்னு பேதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எதை அறிந்து கொண்ட பிறகு உனக்கு திரும்பவும் இப்ப இருக்கிற மோகம் உண்டாகாதோ, அடைய மாட்டாயோ. ஏன பூத்தானி, அப்படிப்பட்ட ஞானம் என்ன தெரியுங்களா? வெறும் கேட்ட புரிஞ்சுக்கிட்டா போதும் வேதாந்தம்லாம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எல்லாம் மோகம் போகவே இல்லை, பயம் போகவே இல்லை. எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் குரூப்பிசம் இருக்கு. எல்லா இடத்துலையும் குரூப்பிசம் குரூப்பிசம் குரூப்பிசம். ஐயோ, பிடிக்காத விஷயமா ஆகிப்போச்சு. 4 பேர் சேர்ந்தா 4 குரூப் ஆகி போயிட்டு, 4 பேர் சேர்ந்தா 4 குரூப்பா இருக்கான். முன்னாடிலாம் 4 பேர் சேர்ந்தா 2 குரூப்பா இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்தா 4 குரூப்பா இருக்கான், 40 குரூப் ஆயிடுறான். எங்க பார்த்தாலும் குரூப்பிசம், பேதம் 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 பேதம், எல்லாம் நீ வேற நான் வேற, நாங்க வேற நீங்க வேற, எல்லா இடத்துலயும். ஆனா பார்த்தீங்கன்னா ஏன பூத்தானி அசேஷேன, எந்த ஞானத்தினால், ஏனன்றதுக்கு அர்த்தம் எந்த ஞானத்தினால், பூத்தானி அசேஷேன மிச்சமில்லாமல் எல்லா ஜீவராசிகளையும் என்னது ஆத்மனி தன்னிடத்திலேயே திரக்ஷியதி திரக்ஷியசி பார்ப்பாயோ. என்னிடத்துலதான் இது எல்லாம், என்டையர் சிருஷ்டியும் எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்திலேயே இருக்கு அப்படின்னு எப்ப நீ பார்ப்பாயோ. அதோ மயி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறகு என்னிடத்தில் பார்ப்பாயோ. நானும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை, இந்த மொத்த ஜீவராசிகளும் ஈஸ்வரனிடத்துல கல்பித்தம், என்னிடத்தில் கல்பித்தம். நான் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்மாவா இருக்கேன், ஈஸ்வரன் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு பேதமில்லாமல் எந்த ஞானத்தினால் நீ பார்ப்பாயோ, அந்த ஞானம் உண்டாச்சு அப்படின்னா ஏகத்துவ தரிசனம் உண்டாச்சு அப்படின்னா உனக்கு திரும்ப மோகம் உண்டாகவே உண்டாகாது. அதுதான் ஞானம். சிரவண ஞானம், மனன ஞானம், நிதித்தியாசனத்துக்கு போகணும். நிதித்தியாசனத்துல உண்டாகக்கூடிய அகண்ட போதம் 29, 6, 29, 30, 31 3 ஸ்லோகம் தான் லட்சியம். நான் சொல்லியிருக்கேன், இந்த 3 ஸ்லோகம் தான் எல்லாத்திலையும் தன்னை பார்த்தல், தன்னிடத்தில் எல்லாத்தையும் பார்த்தல், எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பார்த்தல், ஈஸ்வரனிடத்துல எல்லாத்தையும் பார்த்தல். இதான் 6:29, 6:30 ஸ்லோகத்துல இருக்கிறது. அப்படி பார்க்கிற ஞானம் தான் உங்களுக்கு மோகத்தை நாசம் செய்யும், சர்வாத்ம பாவத்தை கொடுக்கும், பேதமில்லாமல் செய்யும். அப்படி பார்க்கறது தான் யதார்த்த ஞானம், அதுதான் வாஸ்தவம். அதனால க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ ஈஸ்வர ஏக்கத்துவம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? க்ஷேத்திர, க்ஷேத்திரன் என்னது? இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே. இங்க இருக்கக்கூடிய எல்லா தேகங்களுக்கும் பேரு க்ஷேத்திரம்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்துல அறிபவன் ஒருத்தன் இருக்கமே, சாட்சி அறிபவன், க்ஷேத்திரஜ்ஞன்னு பேரு. இந்த ரெண்டும் யாரு? நான் தான் அறிகிறேன் சுவாமி, நான் தானே அறிகிறேன். இந்த தேகத்துல இருந்து உங்க தேகத்துல இருந்து யாரு அறிகிறா? நான் தான் சாமி பாக்குறேன், நான் தான் பாக்குறேன், நான் தான் அறிகிறேன். பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நான் தானே, உள்ள ஒரு ஆள் தானே இருக்கும். ஆமா ஆமா, இந்த தேகம் க்ஷேத்திரம், தேகத்துல அறிபவன் ஒருத்தன் இருக்கானே அவன் ஜீவன், அவனும் க்ஷேத்திரஜன் பேரு. அவனும் ஈஸ்வரன், ஈஸ்வரன் ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்கீங்களே சுவாமி, அந்த ஈஸ்வரனும் என்னது? ஏக்கத்துவம். இந்த ரெண்டும் ஒண்ணுதான், ஜீவனும் ஈஸ்வரனும் ரெண்டும் ஒருத்தர் தான் அப்படின்னு சர்வோபனிஷத்து பிரசித்தம். எல்லா உபனிஷதங்களும் இந்த ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஜீவோ பிரம்மயேவ ந அபரஹா, ஜீவன் பிரம்மமாதான் இருக்கான், அவன் ஜீவன் பிரம்மத்துக்கு வேறானவன் இல்லவே இல்லை. எல்லா தேகத்தில் இருக்கிற ஜீவனும் ஒரே ஈஸ்வரன் தான்.
இருக்கிறது எல்லா ஜீவர்களும். இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், நீங்க எல்லாம் மனுஷங்க அப்படின்னு நினைச்சா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நான் தான் நினைச்சு பிரியமா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா எனக்கு பிரியம் இருக்கு, உங்க எல்லாத்து மேலே எனக்கு பிரியம் இருக்கு. நீங்க எல்லாம் வேற நீச்ச மனுஷங்க அப்படின்னு நான் உங்களை நினைச்சேன், அப்படி நான் பாடம் எடுப்பேன்னா யோசிச்சு பாருங்க. ஆமா, அடிச்சு விட்டு போவோம். புரிஞ்சா புரியட்டும், புரியாட்டி போட்டோம், என்னவோ ஆகட்டும். இதெல்லாம் தத்தி எல்லாம் எருமாடு மாதிரி உட்காந்துட்டு புரியவே மாட்டேங்குது யாருக்கும் அப்படின்னு உள்ள என்ன ஆயிடும், எனக்கு உதாசீன பாவம் வந்துடும். உதாசீன பாவம் வந்தா அது இவங்களுக்கெல்லாம் புரியாதுங்க, இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் எங்களை மாதிரி கிரேட் சோல்ஸ்க்கு தான் புரியும். எப்படி எங்களை மாதிரி கிரேட் சோல்ஸ்க்கு தான் புரியும், உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது அப்படின்னு நினைச்சா பாடம் எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா எந்த பாவத்துல இருக்கணும்னா, கேட்கிற எல்லாரும் ஸ்ரோதாக்கள் எல்லாரும் நான் தான் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பாவிச்சுதான் பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கணும். அத்வைத ஸ்திதியில இருந்துகிட்டு தான் பாடம் எடுத்தாதான் அந்த ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சரியா இருக்க முடியும். இல்லைன்னா பிரியமா பாடம் சொல்லித்தர முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள எல்லா ஜீவராசிகள், உங்களோட சரீரம் எல்லாம் க்ஷேத்திரம். சரீரத்துக்குள்ளார இருக்கிற க்ஷேத்திரஜன் யாரு அப்படின்னா அவன் சாட்சாத் ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஐக்கியம். நான் சொல்றமே, அந்த நான் எல்லாம் ஈஸ்வரனோட ஏகத்துவத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லா உபனிஷதங்களும் சொல்கின்றன. பிரசித்தம், இது உபனிஷதங்கள்ல பிரசித்தமா இருக்கிறது. திரக்ஷசி இத்தியர்த்தக, அதை நீ பார்ப்பாயாக, அதை நீ பார்ப்பாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஞானம் அப்படின்னு இத்தியர்த்தக, இந்த அர்த்தமானது சொல்லி முடியும். இதோட நிக்கட்டும், நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராணனே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண 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 நாராயண. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். அறிவோம் அறிவோம் அறிவோம். திரும்ப திரும்ப ஒன்னே தான், திரும்பவும் லாஸ்ட் ஸ்லோகம் வரைக்கும் சங்கரர் என்ன பண்றாரு தெரியுங்களா? நான் ஃபுல்லாக எடுத்து பார்த்தேன். சங்கருக்கு இருக்கிற பொறுமை இருக்கு பாருங்க. ஐயோ, கருணா கருணா. கடைசி ஸ்லோகம் வரைக்கும் ரிப்பிட்டேஷன் பண்றாருங்க. நான் அதை எடுத்து பார்த்தேன் கடைசி ஸ்லோகம். ஐயோ, இதெல்லாம் எத்தனை வாட்டி சொல்லிட்டாரு. இப்போ ரிப்பிட்டேஷன் ஆக போகுது. ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் திரும்ப 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 எழுதியிருக்காரு. எழுதி 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 எப்படியாவது புரிய வைக்கணும், எப்படியாவது அத்வைதத்தை புரிய வைக்கணும். லாஸ்ட் ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பல சுருத்தியோட லாஸ்ட் ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும் அங்கேயும். இப்போ என்ன கருணை இருக்கணும் யோசிச்சு பாருங்க. திரும்ப அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்படியாவது புரிய வைக்கணும், அவ்வளவுதான். எல்லாம் தேவதா உபாசனா. தேவத்தை உபாசிக்கும் போது நீங்க எதை பார்க்கணும்? அந்த தேவத்தை ஆத்மஸ்வரூபம்னு பார்க்கணும். வரப்போகுது, அதெல்லாம் வரப்போகுது. ஆச்சாரியர் சொல்றாரு, நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க தேவத்தைய ஆத்மாவா தான் பார்க்கணும், தனக்கு அந்நியமா பார்க்க கூடாது. தேவதைக்கு அந்நியமா நீங்க உங்களை பார்த்தீங்கன்னா தேவதைக்கு பெட்டனிமலா ஆயிடுவீங்க. நீங்க கேட்கறதெல்லாம் அது கொடுக்கும். பிஸ்கட் துண்டை வாங்கிட்டு நீங்க செட்டில் ஆயிட வேண்டியதான். செத்து போய் திரும்ப திரும்ப பிறந்துட்டு இருக்க வேண்டியதுதான். தேவதையை எப்பவுமே பேதமா பார்க்க கூடாது. நான் தான் தேவதா. ஸ்ரீவித்யாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நவாவரண பூஜைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக அந்த நியாசங்கள்லாம் இருக்கும். சாட்சாத் ஆத்மாவை தான் பார்த்தீங்கன்னா ஆவிர்வாவம் பண்ண வைக்கிறது, வெளியில் பிரதிஷ்டா பண்ணுறது. ஆத்மாக்கு தான் பூஜையே நடக்குது. வாஸ்தவத்தை ஏதோ மிஸ் ஆகி போச்சு, ஸ்தூலமாக மாட்டிக்கிட்டோம், சூக்ஷ்மத்தை தெரியாமல் போயிட்டோம். பார்க்கலாம். அறிவோம் அறிவோம். நான் எடுப்பேன். இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா திரிசதி எடுக்க போகிறேன். திரிசதி பாஷ்யம் இருக்குது.
திருஷத்தி எடுக்கும்போது வந்து அம்பாலோட விஷயங்கள் எல்லாம் அதுல வந்துடும். ஹரிவம்ஜி பாவனோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, அதுவும் பண்ணுவோம். அம்பாளுக்கானது, ஸ்ரீ வித்யாவோடது. மெதுவாக பார்ப்போம், டைம் இருக்கும் போதெல்லாம் பார்ப்போம்.